நிறைவான எல்லாரும் காட்டிலும் ஊழியக்காரன் ஆசீர்வதிப்பாரு. நீ உலகம் முழுவதும் பாருங்க, சின்ன ஊழியக்காரனோ பெரிய ஊழியக்காரனோ, ஊழியக்காரன் செழிப்பா தான் இருப்பான். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. 12 கூட நிறைய 12 சீடர்களுக்கு சமமா கொடுத்தார் ஆண்டவர். அப்ப நீ கூட என்ன செய்யணும்? கொடுக்கிறவரா இருக்கணும், ஊழியம் செய்கிற பிள்ளையா இருக்கணும். அப்போதான் உன் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. நீ தரித்திரமா உன் கையை முடக்கி நீ கடவுளுடைய கிருபைனால அப்படியே இருந்தினா ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, நீ எத்தனையோ பேருக்கு கொடுக்கலாம், ஆனா நல்லதுதான், ஆனா கர்த்தருக்கு கொடுக்கறியா? வாசித்து பாருங்க தேவ சமூகத்துல. லூக்கா எழுதின லூக்கா என்ன சுவிசேஷத்துக்கும் 5ஆம் அதிகாரம் என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒரு வாசித்து பாருங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார்.